மீன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாதம். இந்த மாதத்தில் மீன ராசிக்கு பலாபலனை சொல்கிறேன் நண்பர்களை. கேளுங்கள், கேட்டுவிட்டு உங்களுக்கு கருத்தை பதிவிடுங்கள். மீன ராசிக்கு அதிபதி வரக்கூடிய ஒரு குரு பகவான் ஆதிசாரமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்து உங்களோட ராசியை பார்ப்பது மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி வர நடக்குது. ஜென்மச்சனியிலிருந்து இந்த 1.5 மாத காலமாக ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு தன்மையாக, ஜென்மச்சனி ஒரு நிலைப்பாடு குறையக்கூடிய தன்மையாக மீனராசிக்கு இருக்குதுங்க. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், குரு பகவான் சுயசாரம் பெற்று புனர்பூச 4ஆம் பாதத்தில் போய் அமர்ந்து உங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பாக்கியத்தை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு லாபத்தை பார்க்குறார். குருபவன் இந்த 3ஐயும் பார்ப்பது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க. மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த குருவின் ஆதிசார பேச்சு நல்ல யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுனால குரு பேச்சு நல்ல நன்மையை அளிக்கிறது. அது 1.5 மாத காலமாக குரு அங்கே சஞ்சாரம் செய்ய போகிறார். அதனால் இந்த ஆதிசார பலன் உங்களுக்கு நன்மை அளிக்குங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு 2ஆம் அதிபதி வரக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியத்தில் போய் ஆட்சி பெறாருங்க. அப்போ குடும்ப நிலையும் நல்லாயிருக்கும், பொருளாதார நிலையும் நல்லாயிருக்கும், பாக்கியமும் உண்டு. அப்போ அந்த பாக்கியமும் நல்லா இருக்குது என்ற ஒரு கதை. ஏன்னா 10ஆம் தேதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ஐப்பசி 10ஆம் தேதி செவ்வாய் பாக்கியத்தில் போய் ஆட்சி பெறுகிறார். அது நல்லது தாங்க. 6ஆம் அதிபதி 8ல் போய் நீசமாவது. எதிரினால் வந்த பிரச்சனைகள் விலகுது, எதிரியோட பிரச்சனையே விலகுது. எதிரி காணா போறார், இல்லை எதிரி பலம் இழக்கிறார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேங்க. மீனராசிக்காரங்களுக்கு உண்டான எதிரிகள் பலம் இழக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் என்ற ஒரு கருத்து நிகழப்போகிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நீசமாக இருப்பது, கலஸ்தரஸ்தான பாதகத்தில் சுக்கிரன் நீசமாக இருப்பது நல்லதுங்க. பாதக வழக்கில் மனைவினால எந்த பிரச்சனையும் இல்லை, கணவர்னால எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ மீனராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை சுபமாக தான் இருக்கும், மேலோங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி போய் 8க்கு போயிட்டார், அடுத்தது பாக்கியத்துக்கு போயிட்டார். அப்போ பாக்கியத்தில் இருப்பது நல்லது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் அடுத்து 8க்கு போய் ஆட்சி பெறுகிறார். உங்களுக்கு ஆயுள் பயம் இருந்தால் கூட அது நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுங்க. அதுக்கடுத்து 12ஆம் இடத்துல சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் ராகு பகவான் இருக்காருங்க. ராகு பகவான் இருந்தால் நமக்கு ஒரு எப்படியோ ஏதாவது தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற தன்மை. அதுக்கு ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டு படுத்தா நல்லா இருக்குமா, மாத்திரை சாப்பிடலாமா, மருந்து சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம உடலை கெடுத்தக்கூடாதுங்க. அதுக்குண்டான யோகா பயிற்சி எடுத்துக்கிட்டுங்க நீங்கள் நித்திரை சுகத்தை அடையலாங்க. அதில் கிடைக்காத ஒரு சுகம் வேறு எதுலையும் கிடையாது என்ற கருத்தை முன்வைக்கிறேன். அப்போ இந்த மாதம் ஐப்பசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலமான மாதம். ஜென்மச்சனியிலிருந்து கொஞ்சம் ஒரு குறைபாடை நீக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நன்மை அளிக்கக்கூடிய மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு யோகமே கொடுக்கும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன். இந்த 12 ராசிக்கு உண்டான பலனை